வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸாக எனக்கு ஆசை. எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸாக ஆசை. எனக்கு யூடியூப் சேனலில் வந்து இந்த டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரி இது மாதிரிலாம் வீடியோ பண்ண எனக்கு ஆசை இல்லை. என்னோடய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகர் தான். எப்போதுமே நான் முருகரை தவிர்த்து வேறு இந்த சாமி நான் கும்பிட மாட்டேன். கோயிலுக்கெலாம் போவேன் வருவேன், கும்பிட மாட்டேன்னுலாம் சொல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா முருகர் தான். அவரோட கோயிலுக்கெலாம் நிறைய போகிறோம் வர்றோம். அந்த சில வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்கானால தான் அந்த வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு எப்போதுமே தேவை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. பேபிஸ் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா வேலூர் பக்கம் என்னோடய ஹஸ்பண்ட் ஆர்மி. நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிவிட்டோம். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னோடய ரிலேட்டிவ் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வளர்ப்பில் தான் நான் வளர்ந்து வந்தேன். நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸில் யாரும் என்கிட்ட பேசுகிறது கிடையாது அதிகமாக. என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் பேசுவாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எங்களோட லைஃப்பை நாங்களாக தான் தனியாக ரன் பண்ணிக்கிறோம். நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாழ்க்கையில் நாங்கள் பட்டு வந்துட்டோம். என்னோடய பேச ரிவ்யூ பண்ணியே நான் வீடியோஸ் போடலாம், ஆனால் எங்களை பேசுகிறவங்க முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் வாழ்ந்து காட்டணும், கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் தான் நாங்கள் பேச ரிவ்யூ பண்ணாமல் உங்களுக்கு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக எங்களோட வீடியோஸ்க்கெலாம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யாரையுமே எப்போதுமே நம்பக்கூடாது. ஒருத்தங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முதுகில் குத்திட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை மீண்டு நான் வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். யாரையுமே எப்போயுமே எந்த விஷயத்துக்காண்டியுமே நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அவங்க போயிடுவாங்க, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அவங்கள நினச்சதுக்கோசரமும் அவங்கள வந்து நம்ம பற்றி யோசித்ததுக்கோசரமும் நம்ம தான் கஷ்டப்பட்டு என்றைக்குமே லைஃப்பில் நிற்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக வாழ பாருங்கள். யாரையும் எப்போதுமே எதிர்பார்த்து நிற்காதீங்க. நீங்களாக வாழ பாருங்கள். என்றைக்குமே நானாக வாழணும்னு ஆசைப்பட்டு நான் வெளியில் வந்தனால தான் இன்றைக்கி என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சப்போர்ட்ஸில் ஆதரவுஸில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். என்னோடய ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்று பண்ணுனா பண்ணு, துணிச்சலாக இரு, தைரியமாக இரு, எப்போதுமே எதையுமே பேஸ் பண்ண கற்றுக்கோ, யாருக்காண்டி எதுக்காண்டி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மோட்டிவேஷனால் தான் நான் மேலும் மேலும் வளரணும்னு என்றைக்குமே யோசிச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடியும் சரி, ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி 1000 முறை நீங்கள் யோசிங்க. சாம்பிளுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த போய் ஷேர் பண்ணுவோம் இல்லையா, ஃபேமிலிலேயோ இல்லை வெளியிலேயோ ஏதோ ஒரு சர்க்கிளில் போய்ட்டு நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம். அது ஷேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட அவங்க கஷ்டத்தை நம்ம சொல்லும் போது அவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் நம்ம பின்னாடி 4 பேரை கூப்பிட்டு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளோட கஷ்டத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. அவன் பாரு அப்படி, இவன் பாரு இப்படிங்கிற மாதிரி நம்மளை இலக்காரம் பற்றி குசுலப்படுத்தி பேசுவாங்க. அதுக்கு என்றைக்குமே இடம் கொடுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எப்போதுமே நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்க பாருங்கள். யாரோட ஆதரவும் இருக்கக்கூடாது. நான் தனியாக நிற்கிறேன், என்னோடய ஹஸ்பண்ட் தனியாக நிற்கிறாரு. நாங்கள் வந்து எப்போதுமே லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தான் இது. எங்களோட ஆசைக்காண்டி தான் இதே தவிர இதுலேயே நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு சின்ன ஆசை என்னோடய ஹஸ்பண்ட் நிறைவேற்றிட்டாரு. அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்லாம் நான் இருந்து கண்டிப்பாக அவரோட ஒரு கஷ்டங்களையும் நின்று அவருக்காண்டி எல்லா சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள்.